வணக்கம் நிகிதா. டிட்வா புயல் மேக கூட்டங்கள் இல்லாமல் செயலற்ற புயலாக புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்று இரவு வலுவிழந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது. அதன்படி இன்று சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிட்வா புயல் நிலவி வருகிறது. அதே போல காரைக்காலுக்கும் வடகிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கில் 90 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது. அதன்படி தற்போது புயலானது வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று மதியத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதனால் காலை 10 மணி வரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை என 10 மாவட்டத்திற்கு மழை எச்சரிக்கையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள ஒரு சில இடங்களில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் இன்றும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் இன்று மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன்படி இன்று சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை, சென்ட்ரல், எழும்பூர், சேப்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக வடசென்னை பகுதியில் பலத்த காற்றுடனும் மழையானது பெய்து வருகிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி நந்தினி.